வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குறள் எண் 2. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இந்த குறளில் ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம், ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு, செப்பம் உடையவன் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவன். அப்போது நடுவு நிலைமை உடையவனின் செல்வமானது சிதைவு இன்றினா அழிவில்லாமல், எச்சத்திற்கு அப்படிங்கிறது வாரிசுகளுக்கு, அவனுடைய வழி தோன்றல்களுக்கு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அதாவது நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் அழியாமல் என்னென்னைக்கும் நிலைச்சு நிற்கும். அப்படி நிலைச்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை சம்பாதிச்ச நபர் மற்றும் அவருடைய வழித்தோன்றல்களுக்கு, வழித்தோன்றல்னா வாரிசுகள், அதாவது அவருடைய ஜென்ரேஷனுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். செப்பம் உடையவன் ஆக்கம், இதோட பொருள் என்னன்னா நடுவு நிலைமை உடையவனது செல்வம் சிதைவு இன்றி அப்படின்னா அழிவு இல்லாமல், அதாவது நிலைச்சிருக்கும். எச்சத்திற்கு, எச்சம் அப்படின்னா அவனுடைய சந்ததியினருக்கு, ஏமாப்பு உடைத்து பாதுகாப்பை தரும். நேர்மையுடன், அதாவது ஒரு மனுஷன் நேர்மையுடன் சம்பாதிக்கக்கூடிய பணம் மற்றும் சொத்துக்கள் எல்லாம் ஒருபோதும் என்ன செய்யாது, அழிஞ்சு போகாது. தலைமுறையாக அவனுடைய வாரிசுகளுக்கு நன்மையும் வலிமையான பாதுகாப்பும் அளிக்கும் அப்படிங்கிறது தான் குறள் மூலம் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். அப்போ இந்த குறளினுடைய கருத்துன்னு பார்த்தோம்னா அறநெறியில் வரும் செல்வம் அழியாது. இப்போ இந்த நடுவு நிலைமை, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு எல்லா செயல்கள்லையும் நம்ம நேர்மையாக, அதாவது நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதி அரசர் எல்லா நேரத்துலையும் நேர்மையாக இருக்கணும். நேர்மையின் பக்கம் மட்டும்தான் அவருடைய தீர்ப்பு இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நல்ல முறையிலே நேர்மையாக நீதி வழங்கக்கூடிய ஒருத்தர், ஒரு நீதிபதி ஏதோ ஒரு சமயத்தில் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டா அது எப்படின்னா ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சை, விஷத்தை கலந்தது போல் மாறிடும். அப்போ எல்லா செயல்கள்லையும் நம்ம நேர்மையோடு இருந்தால் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது எப்படி ஒரு பாடமாக இருக்கும். எங்கள் அப்பா இப்படி நேர்மையாக இருந்தார், எங்கள் தாத்தா இப்படி இருந்தார், எங்கள் தாத்தா இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர் பதவியில் இருந்தார், ஆனாலும் அவர் லஞ்சமெல்லாம் வாங்கலை, நேர்மையான ஒரு அதிகாரின்னு சொல்லி பின்னாடி வரக்கூடிய அவருடைய வாரிசுகள் ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக சொல்லிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நேர்மையான குணத்தோடு நாம் பொருளை சம்பாதித்தல் வேண்டும். குறளின் விளக்கம். நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும். மீண்டும் குறள். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.